Hi everyone. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா சாப்டர் 5 ஒர்க்கிங் வித் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் 11th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் 5th சாப்டர் பார்க்க போகிறோம். இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்பயுமே நம்ம கம்ப்யூட்டரில் பேசிக்ஸ் என்னென்ன இருக்குது, எப்படியெல்லாம் ஓப்பன் பண்ணணுன்றது தான் இதில் இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஜஸ்ட்டு இதில் பார்த்திங்கன்னா நிறைய மல்டி டாஸ்கிங். இப்போ நம்ம ஒரு சிஸ்டமில் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சிஸ்டமில் பாட்டு கேட்டுட்ருப்போம், அது இல்லாமல் ஒர்க் பண்ணணும்னு தோணும். அது இல்லாமல் ஸ்லைடில் இந்த சைடில் ஒரு செக்டார் இருக்கும், இந்த சைடில் வந்து டைப் பண்ணிகிட்ருப்போம், இந்த சைடு வந்து வீடியோ பார்க்கலாம். அந்த மாதிரி மல்டிபிள் ஆப்ஷன்ஸும் இந்த நம்மளோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மூலமாக பண்ண முடியும். நம்ம போன சாப்டரில் பார்த்தோம். இட் மீன்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மூலம் தான் மல்டிபிள் ஜாப்ஸ், மல்டிபிள் ஒர்க்ஸ் நம்மளால் பண்ண முடியுன்றதை பார்த்தோம். அதே தான் இங்கேயும் நம்ம பார்க்க போகுது. இன்ட்ரடக்ஷன், ஓஎஸ் பார்த்திங்கன்னா மெயின் இன்ட்ரடக்ஷன் பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா நிறைய மேனேஜ்மெண்ட்ஸ் பண்ண முடியும். செக்யூரிட்டியிலேருந்து ஃபைல், டிவைஸ், ப்ராசஸ், மெமரி நிறைய பண்ண முடியும். அது போன செஷனில் பார்த்தோம். அதோட சும்மா ஒரு கோ த்ரூ தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ மல்டி டாஸ்கிங் படி எல்லாமே பார்க்க முடியும். இன்ட்ரடக்ஷன் டு விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் படி இன்ட்ரடக்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இந்த சாப்டரில் விண்டோஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்க நிறைய பார்த்திங்கன்னா இந்த சாப்டரில் பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குன்ற போன சாப்டரில் பார்த்தோம். ஆனால் இதில் வந்து விண்டோஸ் தான். இப்போ வந்து மோரோவர் பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா விண்டோஸ் தான் வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும், யூசர் ஃப்ரெண்ட்லியாக வந்து மோரோவர் இருக்குன்றதுனால எல்லாருமே விண்டோஸில் தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த விண்டோஸில் என்னென்ன ஜென்ரேஷன் இருக்குது, விண்டோஸ்னால் என்னன்றது தான் பார்க்கலாம். அதோட மெயின் ப்ராசஸ் என்ன, நிறைய ஈஸியாக வந்து இட் இஸ் யூசர் ஃப்ரெண்ட்லி. ஸோ வி யூஸ் இது வரைக்கும் வந்த வேர்ஷன்ஸ் எல்லாமே இங்கே வந்து ஃபாலோவாக கொடுத்துருக்காங்க. வேரியஸ் வேர்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் வந்து மோரோவர் ஒவ்வொரு வேர்ஷன்ஸ் வந்து ஃபெயிலியர் வேர்ஷன்ஸாக கூட போயிருக்கு. இப்போ லாஸ்ட்டாக வந்து இருக்க வந்து விண்டோஸ் 10 வரைக்கும் இருக்குது. அண்ட் ஆல்சோ சப்போஸ் நம்ம கிளிக் பண்ணுற ஆப்ஷன் ரைட் கிளிக் இந்த பற்றினா நீங்கள் மவுஸ் யூஸ் பண்ணிங்கனாலும் சரி, லேப்டாப்ஸில் யூஸ் பண்ணாலும் சரி, உங்களுக்கு லெஃப்ட் ரைட் இந்த ஆப்ஷன்ஸ் தான் இருக்கும். இந்த சைட் பார்த்தீங்கன்னா லெஃப்ட், இந்த சைட் பார்த்தீங்கன்னா ரைட் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். விண்டோஸ் டெஸ்க்டாப் வந்து எப்பயுமே வந்து இந்த செக்டாரில் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா என்னோட விண்டோஸ் டெஸ்க்டாப் காமிக்கிறவங்களுக்கு இஸ் மை விண்டோஸ் டெஸ்க்டாப். உங்களோட ஃபைல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாக் வைஸ், டைம் வைஸ் அது எல்லாமே உங்களால் பார்க்க முடியும். கீழே பார்த்தீங்கன்னா டாஸ்க் மெனுன்னு சொல்லியிருப்பாங்க, அது எல்லாமே பார்க்க முடியும். கேலண்டர் அண்ட் ஆல்சோ ஐகான்ஸ் உங்களால் வைக்க முடியும். அது இல்லாமல் ஸ்டார்ட் மெனு அப் இருக்கும். உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் மெனூஸ் இருக்கும். அதில் வந்து சஜஸ்டட் ஆப்ஷன்ஸ் அங்கேயே சர்ச் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் நீங்கள் ஷட் அவுட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் அது எல்லாமே இருக்கும். அண்ட் ஆல்சோ செட்டிங்ஸ் அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டூல்ஸ் இருக்கும். அங்கே டைமிங் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான சிக்னல்ஸ் எவ்வளோ, சார்ஜ் எவ்வளோ இருக்குது, வாய்ஸ் அது எல்லாமே கீழே வந்துருக்கும். எஸ், அதுக்குள்ளே இப்போ நீங்கள் ஒரு பிசி உங்களோட மை பிசிக்குள்ளே போகிறீங்கன்னா அது எப்படி போகலான்னா ஜஸ்ட் உங்கள் ஏதோ ஒரு ஃபோல்டர்லேயோ இல்லைனா வந்து ஜஸ்ட் கோ ஃபார் ஃபோல்டர்ஸ், ஏதோ ஒரு ஃபோல்டர்லேயோ அந்த ஃபோல்டருக்குள்ளே போனீங்கன்னா மை பிசிக்குள்ளே போகலாம். அந்த பிசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லொக்கேட்டர் வாய்ஸ் பிரித்து வச்சுருப்பாங்க. இதில் பார்த்திங்கன்னா 3 விதமாக பிரிச்சுருக்காங்க. நான் என்னோடய சிஸ்டம் 3 விதமாக, என்னோடது வந்து 4GB ரேம். 4GB ரேம்ன்றது எப்படி உங்களால் கண்டுபிடிக்க முடியும்னா ஜஸ்ட் கோ ஃபார் செட்டிங்ஸ் ஆப்ஷன்ஸ்க்கு போகலாம். உங்களோட லேப்டாப் வைஸ் எவ்வளோ வந்து உங்களுக்கு வந்து பர்சன்டேஜ் இருக்குன்றதை பார்க்க முடியும். விச் மீன்ஸ் எவ்வளோ ஜிபி இருக்குன்றதை பார்க்கலாம். அண்ட் வேரியஸ் லோக்கல் டிஸ்க் அது எல்லாமே இருக்குது பாருங்கள். டிஸ்க் டிரைவ் ஐகான்ஸ். இப்போ ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த டாஸ்க் பார் விண்டோஸ் அப்ளிகேஷன் எடுத்தாலுமே நிறைய டாஸ்க் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து டீச் பண்ணிகிட்ருக்கேன். பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா என்னால் ஒரு இது ஓப்பன் பண்ண முடியுது. இது எல்லாமே மல்டிபிள் டாஸ்க் தான். ஓகேங்களா? ஜஸ்ட் ஒரு கண்டிஷன் வைஸ் என்னென்னலாம் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க விண்டோஸ் அப்ளிகேஷன்ஸில். அண்ட் டைட்டில் பார் எல்லாத்துலேயுமே எல்லா விண்டோ அப்ளிகேஷனுமே இது வந்து ஐ திங்க் ஸோ நோட் வேர்ட். இப்போ வேர்டில் என்னென்னலாம் இருக்குது, மெனூஸ் இருக்குது, டூல்ஸ் இருக்குது, அப்ளிகேஷன் பாஸ் இது எல்லாமே ப்ரீடிஃபைன்டாக உங்களுக்கு உள்ளே லேப்டாப்லேயே இருக்கும். நீங்கள் ஓஎஸ் போட்டிங்கன்னா இது விண்டோஸ் இது வந்து வேர்ட் பேட். ஓகேங்களா? வேர்ட் பேடுன்றது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிறது தான். இது வேர்டு.
மேலே இருக்கிறது வேர்ட் 2016, அது நான் இன்ஸ்டால் பண்ணுறது மைக்ரோசாஃப்ட் வேர்ட். ஆனால் வந்து வேர்டுன்றது இன்பில்டாக வந்து உங்களுக்கு ஓஎஸ் போடும் போதே இருக்கிறது தான். இதுதான் அங்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. ஜஸ்ட் சேம் லைக் தட். அதோட டூல் பாஸ், மெனு பாஸ், அது எல்லாமே ஹெட்டரு, இதுக்குள்ளே நம்ம டைப் பண்ணுறது, அது எல்லாமே இங்கே சொல்லியிருக்காங்க. மல்டிபிள் டாஸ்க் நம்மளால் பண்ண முடியும்ன்றதுக்கான ஆப்ரேஷனே இதுதான். இதில் பார்த்திங்கன்னா இங்கே இன்னொரு சொல்லியிருக்காங்க பாருங்கள். உங்களோட கம்ப்யூட்டர் சிஸ்டத்தில் பார்த்திங்கன்னா ஆர்கனைசேஷனில் லே அவுட் மாற்றுறது, மெனூஸ், ப்ரீடிஃபைன்ஸ், அது எல்லாமே பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் கோ ஃபார் பிசியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எங்கே அவங்க சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஆர்கனைசேஷன், ப்ராப்பர்ட்டிஸ், ப்ராப்பர்ட்டிஸில் நான் தான் சொன்னேன் பார்த்தீங்களா, உங்களோட இது வந்து எவ்வளோ இருக்குன்றது தெரிஞ்சுக்கிறது பார்த்தீங்கன்னா இட்ஸ் 4 GB ரேம். நீங்கள் வந்து இது வந்து ஓஎஸ் வந்து நீங்கள் வந்து இது பண்ணி பை பண்ணி நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா இட் ப்ரொடெக்ட் ஐடி கீ வரைக்குமே உங்களுக்கு இருக்கும். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா இட்ஸ் 4 GB ரேம், 64-bit ஓஎஸ் இது என்னோடது. அண்ட் ஆல்சோ உங்கள் டெஸ்க்டாப் நேம் அண்ட் ஃபுல் நேம் அது எல்லாமே உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் ஃபுல் வாய்ஸ் அது தெரியும். சப்போஸ் உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணும் அன்இன்ஸ்டால் பண்ணணுன்னாலும் இந்த ஆப்ஷன், அந்த ஆப்ஷன் போனீங்கன்னா உங்களதில் என்னென்ன இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாமே இதில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த ஆப்ஷன்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து வியூ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவில் இருக்குது. ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ ஒர்க்கிங் அது இன்ஸ்டால் பண்ணியிருந்தேன். அதை அன்இன்ஸ்டால் பண்ணுற ஆப்ஷன்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா விஷுவல் ஸ்டுடியோ கோட்ஸ், ஆஃபீஸ், அது எல்லாமே பைத்தான் நான் இன்ஸ்டால் பண்ணியிருந்தேன். ஆர் ஸ்டுடியோ இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே ஒரு டைப் ஆஃப் சாஃப்ட்வேர்ஸ். அந்த சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணி சப்போஸ் எனக்கு அன்இன்ஸ்டால் பண்ணணும்னா இங்கே ஜஸ்ட் கிளிக் பண்ணி மாடிஃபை பண்ணணுனாலும் சரி, அப்டேட் பண்ணணுனாலும் சரி, அன்இன்ஸ்டால் பண்ணணுனாலும் சரி, இந்த ஆப்ஷன்ஸ் வைஸ் போகலாம். இது வந்து உங்களுக்கான இதுதான் ஃபியூச்சர் தான், பிரச்சனை இல்லை. ஜஸ்ட் நம்ம லெசனுக்கு போகலாம் திரும்பியும். ஜஸ்ட் இந்த லெசன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த ஸ்க்ரீன்ஸில் என்னென்னலாம் இருக்குன்றது அதுக்கான மெனூஸ், ஸ்க்ரால் பண்ணுற ஆப்ஷன்ஸ், உங்களுக்கான பேசிக் ஆப்ஷன்ஸ் தான் இதில் எல்லாமே இருக்கும். இது இல்லாமல் ஸ்டார்ட் அப் மெனூஸில் என்னென்னலாம் இருக்குன்றது சொல்லியிருக்காங்க. சப்போஸ் இப்போ நீங்கள் உங்களுக்கு ஸ்டார்ட் அப் மெனூஸில் நான் முன்னே சொன்ன மாதிரி இங்கே ஸ்டார்ட் பண்ணலாம், சர்ச் பாக்ஸ் இருக்கும். இது வந்து ஜஸ்ட் இங்கே பாருங்கள், இது வந்து என்னோடய ஓஎஸ் படி உங்களுக்கு மாறும். இங்கே இந்த இது வந்து விண்டோஸ் 10 ஓஎஸ், இது வந்து விண்டோஸ் 7. இங்கே பிக்சரில் காமிக்கிறது விண்டோஸ் 7 ஓஎஸ். கொஞ்சம் அப்டேட்டட் வெர்ஷன்ஸாக இருக்கும் பாருங்கள். இங்கே வந்து இது மாதிரி உங்களுக்கு அப்டேட் ஆப்ஷன்ஸ் இருக்குது, சஜஷன் ஆப்ஷனே வேறு மாதிரி இருக்குது பாருங்கள். ஆனால் வந்து இங்கே வந்து வித்தியாசமாக இருக்குது. ஒவ்வொருத்தருக்கு விண்டோஸ் ஓஎஸ் படி உங்களுக்கு வந்து இந்த ஸ்க்ரீன்ஸ் அண்ட் ஆல்சோ உங்களோட பிக்சர்ஸ் எல்லாமே மாறுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? இதில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு சப் மெனூஸ் அது எல்லாமே கிடைக்கும். அண்ட் ஆல்சோ சர்ச் ஆப்ஷன், அது இல்லாமல் ப்ரோக்ராம்ஸ் வைஸ் என்னென்னலாம் வேணும், ஸ்டார்ட் அப் மெனூஸ், விண்டோஸ் இங்கே வந்து ஷட் டவுன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன், ஹெல்ப் ஆப்ஷன், டிவைஸ் பிரிண்ட் அவுட் ஆப்ஷன்ஸ், கண்ட்ரோல் பேனல், அது எல்லாமே இங்கே கூட நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? டாஸ்க் பாரை வந்து இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் டாஸ்க் பார் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஸ்டார்ட் அப் மெனுலேருந்து உங்களுக்கு ப்ரௌசர் ஆப்ஷன்ஸ், அதுக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர், ஃபோல்டர் இதுலேருந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி ஃபயர்ஃபாக்ஸ் இருக்குது, பெயிண்ட் யூஸ் பண்ணிக்கலாம், வேர்டு, அது இல்லாமல் இந்த சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமு டிஃபால்ட்டாக வந்து என்ன லாங்குவேஜ் வந்து எப்பயுமே யூஸ் ஆகும்னா இங்கிலீஷ் தான் யூஸ் ஆகும். அண்ட் ஆல்சோ நெட்ஒர்க் ஃபெசிலிட்டி எப்படி இருக்குது, வால்யூம் இருக்குது, டேட் அண்ட் டைமோட உங்களுக்கு வியூ ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ அட்வான்ஸாக யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10, விண்டோஸ் 8 அண்ட் 7 நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஆப்ஷன்ஸில் இங்கே மேலே இருக்கிறதுல வரலாம். அது இல்லாமல் உங்களுக்கு வந்து சப்போஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ், எக்ஸல்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. அது மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் அண்ட் எக்ஸல் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். நார்மலாக உங்களுக்கு ஓஎஸ் போட்டிருந்தீங்கன்னா வேர்ட் தான் இருக்கும், மைக்ரோசாஃப்ட் அதெல்லாம் இருக்காது. சரிங்களா? அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா ரன் ஆப்ஷன்ஸில் நீங்கள் போய் தேடலாம். அது எப்படி பண்ணுறதுன்னா ஜஸ்ட் சர்ச்சில் போயிட்டு ரன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு ரன் ஆப்ஷன் ஆப் வந்துடும். அது பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் போயிட்டு வந்து எக்ஸல் அப்படின்னு சொல்லிட்டு தேடினாலும் தேடலாம், இப்படியும் தேடலாம். இல்லைனா வந்து உங்களுக்கு சர்ச் ஆப்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா எக்ஸல்னு தேடினாங்களாவே ஒவ்வொரு டைம் வந்துடும். ஓகேங்களா? இது 2 விதமான ஆப்ஷன்ஸ். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்ட் பாக்ஸ் அந்த வேர்ட் அண்ட் விஷுவல் இதில் எக்ஸல்ஸில் எல்லாத்துலேயும் இருக்கிற மெயின் ஆப்ஷன்ஸ் தான். அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது உங்களுக்கு. அதை வந்து சப்போஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட விண்டோஸ்
எக்ஸல் பொறுத்த வரைக்கும் அதில் ஏதாவது ஷார்ட்கட்டில் ஓப்பன் பண்ணணுனாலும் சரி, ஒரு ஃபோல்டர் ஒரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணணுனாலும் சரி, என்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் க்ரியேட் ஆகும்னா ஜஸ்ட் கிரியேட்டிங் அ ஃபோல்டர் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், ஒரு நியூ ஃபோல்டர் எப்படி க்ரியேட் பண்ணணுன்றது தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் நான் மினிமைஸ் பண்ணி உங்களுக்கு ஃபோல்டர் எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன். ஒவ்வொரு எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா நியூன்ற ஆப்ஷன் இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா ஃபோல்டர்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அங்கேயும் கிளிக் பண்ணி பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து அதை கிளிக் பண்ணுறதுக்கு ஓகே உங்களுக்கு தெரியலன்ற பட்சம் நீங்கள் ஏதாவது ஒரு இதுக்குள்ளே போனீங்கன்னா கூட அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூ ஃபோல்டர் சப்ஷன் வரும். இதை பின் பண்ணணுனாலும் பின் பண்ணலாம், காப்பி பண்ணலாம், பேஸ்ட் பண்ணலாம், அது எல்லாமே இதில் பண்ண முடியும். ஓகேங்களா? ஜஸ்ட் வந்து இந்த ஆப்ஷன்ஸில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைஸ் வைஸ் மாற்றவும் முடியும். ஜஸ்ட் செகண்ட். அண்ட் இப்போ சப்போஸ் உங்களுக்கு இந்த ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர்ஸில் மினியாக வரணுன்னாலும் கீழே உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும், அந்த ஆப்ஷன்ஸ் படி நீங்கள் மாற்றிக்கலாம், ப்ராப்ளம் இருக்காது. இதை ஃபோல்டர் அதுக்கான நேம் சேஞ்ச் பண்ணலாம். அதுக்கு எப்படி நேம் சேஞ்ச் பண்ணணுன்னா ஜஸ்ட் ஒரு நிமிஷம். டெஸ்க்டாப்பில் தான் நம்ம நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணோம். அதில் பார்த்திங்கன்னா அதுக்கு ரைட் கிளிக் பண்ணி ரீநேம் பண்ணலாம், டெலிட் பண்ணலாம், கட் பண்ணலாம், காப்பி பண்ணலாம், அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே பண்ண முடியும். ரீநேம் பண்ணணுன்னா ஜஸ்ட் நான் இது டெஸ்ட்டுன்றது கொடுக்குறேன். ஓகே, இது மாதிரியும் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா அதை வந்து எதுனா ஓப்பன் பண்ணணுனாலும் நம்மளால் ஓப்பன் பண்ண முடியும். நான் இப்போ விண்டோஸ் ஆப்ஷன் நியூ ஃபோல்டர் இருக்குது பாருங்கள், அதை ஓப்பன் பண்ணலாம். ஜஸ்ட் இதில் பார்த்திங்கன்னா இங்கே வந்து just create a folder by a documents and name with one of the methods. அதுலக்குள்ள ஃபைல் போடுறதும் பண்ணலாம். வேர்ட்பேட் அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் பண்ணுறது எப்படின்னா நான் இப்போ ஓப்பன் பண்ணி காமிச்சேன், அதில் ஒர்க் அவுட் பண்ணியும் பார்க்கலாம். ஜஸ்ட் எஸ். இப்போது அது இல்லாமல் சப்போஸ் உங்களுக்கு ஃபோல்டர்ஸில் எங்கே இருக்குது அந்த ஃபோல்டர்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சு ஃபோல்டரில் இருக்குது, அதுக்குள்ளே நீங்கள் நிறைய டாக்குமெண்ட்ஸ் இப்போ கம்மியாக இருக்குது என்னோடத்துல நிறைய டாக்குமெண்ட்ஸ் இருக்குன்னா அதை மட்டும் எனக்கு தரணிங்கன்னா உங்களுக்கு வந்து சர்ச் பண்ணி எடுத்து கொடுக்கும். உங்களுக்கு ஓஎஸ்ன்றது அந்த மாதிரி நேம் எங்கே இருக்கோ ஓஎஸ்ன்ற நேம் எதுலலாம் இருக்கோ அது எல்லாமே ஃபில்டர் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறது வந்து சர்ச் ஆப்ஷன். இப்போது இங்கே தான் நான் சர்ச் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் நான் வந்து மை பிசிலே போயிட்டு என் பிசியில் எந்த ஃபைல்ஸ் இருக்குன்னு எங்கே இருக்குன்னே உங்களுக்கு தெரிஞ்சு மறந்தே போச்சு. உங்கள் பிசியில் போயிட்டு அந்த ஃபைல் நேம் உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சு, சின்ன பேட் 2 லெட்டர் ஞாபகம் இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. ஓஎஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதுக்கான ரிலேட்டடான எல்லா வேர்ட்ஸுமே இங்கே வரும். இதுலேருந்து நீங்கள் வந்து சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம், ப்ராப்ளம் இருக்காது உங்களுக்கு. ஓகேங்களா? அதுதான் வந்து சர்ச் ஆப்ஷன்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதை வந்து ஓப்பன் வித் ரீநேம் பண்ணுற ஆப்ஷன்ஸ் அண்ட் காப்பி பேஸ்ட் ஆப்ஷன். அதுக்கு வந்து ஷார்ட்கட் கீ பார்த்தீங்கன்னா Ctrl+C Ctrl+V. காப்பி பண்ணுறதுக்கு Ctrl+C அண்ட் பேஸ்ட் பண்ணுறதுக்கு Ctrl+V. அதுக்கு எல்லாமே பண்ண முடியும் உங்களால். சப்போஸ் அந்த ஃபைலை எனக்கு எங்கேயுமே என்னால் பண்ண முடியல ஆனால் ட்ராக் பண்ணிக்கலாம் எனக்குன்ற பட்சம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இதை அப்படியே ட்ராக் பண்ணியும் இங்கே வைக்கலாம். இல்லை இந்த ட்ராக் பண்ணி எனக்கு இதுக்குள்ளே போடணுன்னாலும் இந்த ட்ராக் பண்ணி இதுக்குள்ளே போடலாம் நீங்கள். ஓகேங்களா? அது ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போயிடும். இல்லை எனக்கு கட் பண்ணி தான் உள்ளே போடணுன்னா ஜஸ்ட் இதை வந்து கட் பண்ணணுன்னா Ctrl+X. ஓகேங்களா? அதை ஃபுல்லாக அங்கேருந்து எடுத்துட்டு எனக்கு இதுக்குள்ளே வெளியே போடணுன்னா Ctrl+X அண்ட் Ctrl+V. அது பேஸ்ட் ஆகிடும். சப்போஸ் இல்லைன்னு இருக்கட்டும் இங்கேயே இருக்கட்டும் எனக்கு காப்பி பண்ணணுன்னா ஜஸ்ட் Ctrl+C மட்டும் கொடுத்துட்டு இதுக்குள்ளே போயிட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் இங்கேயும் இருக்கும் அந்த இது இங்கேயும் இருக்கும். அது வந்து காப்பி பண்ணுறதுக்கு Ctrl+C, கட் பண்ணுறதுக்கு Ctrl+X அண்ட் பேஸ்ட் பண்ணுறதுக்கு நார்மலாகவே Ctrl+V தான். சரிங்களா? ஜஸ்ட் அந்த ஆப்ஷனுக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காப்பி பேஸ்ட் மெத்தடில் பார்த்துருக்கோம் அண்ட் டெலிட் மெத்தட்ஸும் இருக்குது. இப்போது நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை சர்ச் பண்ணணும்னு நினச்சாலும் இப்போது இந்த இதை வந்து எனக்கு இன்னொரு இடத்துக்கு சென்ட் பண்ணணும் அப்படின்னாலும் பண்ண முடியும். எல்லாம் மெயில் பண்ணணும்னா ப்ளூடூத்லேருந்து எனக்கு இதுலேருந்து என்னோடய ஃபோனுக்கு வந்து ப்ளூடூத் மூலமாக அனுப்பணும், கம்ப்ரெஸ் பண்ணணும், டெஸ்க்டாப்பில் ஷார்ட்கட் கீயாக க்ரியேட் பண்ணணும். இது இல்லாமல் வந்து ஏதாச்சும் ஒரு மொபைல் வந்து இதில் நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா இதை வந்து ஆட்டோமேட்டிக்காக சென்ட் பண்ணணும்னாலும் ஆட்டோமேட்டிக்காக சென்ட் பண்ணுறதுக்கு சென்ட் டு ஆப்ஷன் யூஸ் பண்ணுவாங்க.
அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. சென்ட் டு ஆப்ஷன்ஸ், ரிமூவல் டிஸ்க் அதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கேயும் பார்த்தீங்க ஷார்ட்கட் கீயாக செட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். அதுக்கப்புறம் ஷட் டவுன் எப்படி பண்ணுறது, ஷட் டவுன்லேருந்து ஆப்ஷன்ஸ். அண்ட் மோரோவர் அவ்வளோதான். இதில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே எப்படி லாக் ஆஃப் பண்ணுறது அது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து அதை வந்து ஒரு டைம் கூட நீங்கள் படிக்க வேணாம். இந்த பிக்சர்ஸில் என்ன இருக்கோ நீங்கள் ஒரு டைம் வந்து அதை பண்ணி பாருங்கள். இது எப்படி பண்ணியிருக்காங்க, லாக் ஆஃப் பண்ணியிருக்காங்க, எப்படி ஓப்பன் பண்ணுறாங்கன்றதை நீங்கள் ஒரு டைம் பண்ணி பார்த்தீங்கன்னா ஓன் ரைட்டிங்ஸில் நீங்களே வந்து உட்காந்துட்டு நீங்களே எழுதலாம். ப்ராப்ளமே இருக்காது. எப்பயுமே கம்ப்யூட்டரோட பேசிக் பொறுத்த வரைக்கும் நீங்கள் உட்காந்து இந்த லெசன்ஸில் என்ன கிளிக் ஸ்டார்ட் லாக் ஆஃப் அப்படின்றத உட்காந்து மனப்பாடம் பண்ணவே தேவைப்படாது. உங்களுக்கு எப்பயுமே வந்து எப்படி பண்ணணும்னா ஜஸ்ட் ஒரு டைம் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி, சப்போஸ் லேப்டாப் இல்லை அப்படின்ற பட்சம் இந்த பிக்சரை மட்டும் நோட் பண்ணுங்கள் போதும். இந்த பிக்சரில் என்ன பண்ணியிருக்காங்கன்றதை மட்டும் நோட் பண்ணுங்கள். இதை நீங்கள் வரைஞ்சா கூட பிரச்சனை கிடையாது. அப்படி உங்களால் வரைய முடியலன்னா ஷட் டவுனில் என்னெல்லாம் இருக்குன்றதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் யூசர்ஸ் இருக்கும், லாக் ஆஃப் இருக்கும், லாக் இருக்கும், ரீஸ்டார்ட் இருக்கும், ஸ்லீப் பார்த்தீங்கன்னா உங்கள் லேப்டாப் வந்து க்ளோஸ் ஆகிருக்காது, உங்களோட எல்லா விஷயமும் ஓப்பனில் தான் இருக்கும், ஜஸ்ட் ஸ்லீப் பண்ணுவீங்க. அது இல்லாமல் லாக் பண்ணணுன்னா இப்போதைக்கு நான் லாக் பண்ணிட்டு போகிறேன் அதே மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு. ஸ்லீப்பில் இருந்தால் சார்ஜ் உங்களுக்கு கம்மியாகாது, எவ்வளோ இருக்கோ அதே மாதிரி இருக்கும். லாக் பண்ணிங்கன்னா சார்ஜ் ஒவ்வொரு டைம் கம்மியாகிறது சார்ஜ். லாக் ஆஃப்னா ஃபுல்லாக இது பண்ணுறது. ஸ்விட்ச் யூசர்ஸ்னால் யார் யாரெல்லாம் இருக்காங்கன்றதை பார்த்து ஸ்விட்ச் யூஸ் பண்ணுறது. அவ்வளோதான் ஆப்ஷன்ஸ். ஓகேங்களா? ஜஸ்ட் இந்த லெசன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்கன்றத அந்த பிக்சரில் பார்த்துட்டு ஒரு டைம் ரீட் அவுட் பண்ணுங்கள் போதும். நீங்களே ஓனாக எழுதுங்க, இந்த மனப்பாடம் பண்ண மட்டும் பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் இந்த லெசன் வந்து இதோட கான்செப்ட் வைஸ் இவ்வளோதான், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஜஸ்ட் இதுக்கான ஒன் வேர்ட்ஸ் ஆன்சர்ஸ் நான் ஃபர்தர் கிளாஸஸில் உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.